டான் டிவி பார்வையாளர்கள் வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு நேர முகாமைத்துவம் நிகழ்ச்சி நிரலும் நேரத்தை மீதப்படுத்தவே நேர முகாமைத்துவமும் நிகழ்ச்சி நிரலும் நேரத்தை மீதப்படுத்தவே என்ற தலைப்பில் நேரம் இல்லை என்றாலும் நேரம் இருக்கின்றாலும் மேட்டர் எம்மை தவறாக பார்க்கலாம். நேரமில்லை என்போர் நிகழ்ச்சி நிரல் போட்டு நேரத்தை மிச்சம் பிடிக்க வேண்டும். நேரம் இருக்கு என்போர் அதனை உளமன நிறைவு தரும் பணிகளில் பயன்படுத்தலாம் என்றவாறு ஒவ்வொரு நேர முகாமைத்துவமும் செய்யுமாறு விளக்க விரும்பும். அதாவது இன்றைக்கு சிலரை கேட்ட ஐயோ எனக்கு நேரம் இல்லைன்னு, சிலரை கேட்டால் எனக்கு தேவையான நேரமுக்கு என்ன செய்யறான்னு தெரிய வழி இல்லையான்னு சொல்லுங்க. அப்ப இந்த ரெண்டு கேஸையும் நாங்கள் வித்தியாசமா பார்ப்போம். அவருக்கே நேரம் இல்லாம இருக்கு, இவருக்கே நேரம் இருக்கு. இதுதான் இன்று வாழ்க்கை உளநல பிரச்சனை இதுகளால் பெறுகிறது. ஒன்று அவருக்கே நேரம் இல்லை, இவருக்கே நேரம் இருக்கு. அப்ப நேரம் இருந்து அவர் சரியான வழியில பாவிக்க முடியாம போனது. நேரம் இருக்கின்றவர் ஏன் மீதப்படுத்த முடியாம போனது. இங்கு குடும்ப நலமண்ட பெற்றார், உற்றார், சகோதரங்கள், கணவன், மனைவி, காதலன், காதலி நல்லுறவுகளை பேண முடியாத நிலை நேரம் இல்லாதவருக்கு வருது. நேரம் இருக்கிறவருக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள், முரண்பாடுகள் ஏற்பட்டு குடும்ப பிரச்சனை ஏற்படுது. இந்த ரெண்டும் தான் இந்த உளநல பிரச்சனைக்குள்ள இருக்கிற பிரச்சனை. ஆகவே நேரம் இல்லை என்றவருக்கு முதல் பார்ப்போம். அவர்கள் நேரத்தை குடும்பத்துக்காக கொஞ்சம் ஒதுக்க வேண்டும். பெற்றாரோட கொஞ்சம் கதையுங்கோ, சௌரங்களோட கொஞ்சம் கதையுங்கோ. அந்த காலத்துல சாப்பிடக்க எல்லாரும் குழுவா சேர்ந்தான் சாப்பிட்டேன். குடும்பமே வட்டமா இருந்தோண்டு அம்மா குழைச்சி தந்தா எல்லாரும் ஒவ்வொரு திறனும் சாப்பிட்டோம். இப்ப அப்படி இருக்கிறோமா? இதால உறவு கெட்டு போகுது. அப்ப நீங்கள் நேரம் இல்லை என்று சொல்லி இருந்தால் எவ்வாறு குடும்ப உறவுகளை பலப்படுத்தும்? அப்ப நீங்கள் ஒரு நாளைக்கு இவ்வளவு வேலை செய்கிறேன்னு நேரத்தை திட்டமிடணும். அதற்கு ஒரு டைம் டேபிள் போடுங்க. அதன்படிக்கு வீட்டுக்கும் குடும்ப உறவுகளோட நாங்கள் நெருங்கி இருக்க வேணும்ன்றதுக்கு ஒரு மனத்தியாலம் ஒதுக்கணும். ஒரு நேரம் உண்டா கூடி சாப்பிட வழி இல்லாட்டி நாம் இருந்து என்ன பயன்? அதற்காக நேரத்தை மிச்சம் பிடிக்க வேண்டும். அது நேரம் இல்லாத. நேரம் இருக்கின்றவைக்கு நாங்க என்ன செய்ய வேணும்னா, நேரம் இருந்தால் நீங்கள் ஆக்கபூர்வமாக பயன்படுத்துகிறீர்களா? ஒன்று படிக்கலாம், ஒன்று கோயில் போய் பிரார்த்தனை செய்யலாம், ஒன்று சமூகத்தில் ஊருக்கு சிரமதானம் செய்யலாம், அல்லது ஏதாவது ஒரு உங்களுக்கு நட்பெயர் ஈட்டக்கூடிய வழியில உங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்ப ஓய்வு என்பது தேவை. ஆனால் அது கூடுதலா இருந்து கொண்டா ஒன்று தூக்கம் வரும், அல்லது தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள், மோதல்களுக்கு இடம் அளிக்கிறது. அந்த தேவையற்றதுகளை நாங்கள் குறைச்சி கொள்வதற்கு ஒன்று நல்ல கதை புத்தகம் படிக்கலாம், ஒன்று நல்ல படம் பார்க்கலாம், ஒன்று நல்ல கலை நிகழ்வுகளுக்கு போகலாம், கோயில் நிகழ்வுகளுக்கு போகலாம். இவ்வாறு நேரத்தை நீங்கள் முகாமைத்துவம் செய்ய வேண்டும். நேரம் இருக்கு என்பது. இந்த நேரம் இல்லாதவர்களும் நேரம் இருப்பவர்களையும் நாங்கள் வித்தியாசமா பார்க்கிற நோக்கம். சமூகமே எனக்கு நேரம் இல்லைன்னா சமூகம் ஒரு மாதிரி பார்க்கும். என்ன பிடிங்கி செய்ய போற, நேரம் இருக்குன்னு வேற என்ன சோம்பரை வீட்டில் வேலை வில்லாட்டி இல்லையோ ஒன்றுக்கும் போறே இல்லையோ ஒன்று. ஆகவே உளநலம் சரியாக பேணுபவர்கள் நேர முகாமைத்துவம் சரியாக பேண வேண்டும். குடும்ப நலம் தேவை என்று சொன்னால் குடும்பத்தோடு நாங்கள் உண்டு கலைத்து மகிழ வேண்டும். ஆகவே வேண்டாத நேரங்களில் விருப்பமில்லாமல் நேரம் இருக்குன்னு சொல்றதை விட்டுட்டு
நாங்கள் ஆக்கபூர்வமான பயனுள்ள பணிகளை செய்வதனூடாக எமது ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக கழிப்பதனூடாகவும் குடும்ப நல உறவுகளோடு உண்டு கழித்து மகிழ்ச்சியாக வாழ்வதனூடாகவும் நாங்கள் உளநலம் பேண முடியும், நீண்ட நாள் வாழ முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.